ஜெய்ஹிந்த் மக்களே, திஸ் கார்த்திக் பிள்ளை ஃப்ரம் த கிரேட். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான ஆதவ அர்ஜுனா ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் மக்களே. 2021 வந்து 30,000 கோடி சேல்ஸ் ஆகிருக்கான் டாஸ்மாக். இப்போ 2023 போன வருஷம் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 40,000 கோடி சேல்ஸ் ஆகிருக்கான். ஸோ 10,000 கோடி அதிகமாகிடுச்சு. அப்போது சேல்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அப்போ சேல்ஸை குறைக்க ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி லாஸ்ட்டு நில்லாக்கி விட்டணும். இதுதான் எங்களுடைய ஒரு விருப்பம் சொல்லிட்டு பேசியிருந்தார். அதாவது நீங்கள் உங்களை மாமனார் பெரிய பிஸ்னஸ் பண்ணவர், நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஒரு பேசிக் லாஜிக்கான பாயிண்ட்டை யோசிக்காமல் நீங்கள் பேசுகிறது எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் மக்களே. சரி, இப்போ இவர் கணக்குக்கே வரலாம், நம்ம உள்ளுக்குள்ளே ரியல் ஸ்டாட்ஸ்க்கே போக வேண்டாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா 2021 வருஷம் 30,000 கோடி சேல்ஸ் பண்ணாங்க டாஸ்மாக்ன்றார். சரி, இப்போ 2021 வருஷம் ஒரு குவார்ட்டர், அதாவது இந்த மினிமம் டோட்டல், அதாவது இருக்கிறதே லீஸ்ட் அமௌண்ட் குவார்ட்டர்ன்றது 90 ரூபாய். 90 ரூபாய் குவார்ட்டர் தான் வாங்கிட்டு இருப்பாங்க. அதுதான் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் குவார்ட்டர். இப்போது அந்த 30,000 கோடிக்குமே 90 ரூபாய் குவார்ட்டர் மட்டும்தான் மக்கள் வாங்கினாங்கன்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஒரு வருஷத்தில் எத்தனை பாட்டில் சேல்ஸ் ஆகிருக்கும் 90 ரூபாய் குவார்ட்டர்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 333 கோடி பாட்டில் சேல்ஸ் ஆகிருக்கும். ரைட், இப்போது 2024க்கு வந்துடும், 23 வச்சுக்கோங்க, 23க்கு வந்துடும். 2023 போன வருஷம் என்னன்னா ஒரு குவார்ட்டர் விலை 90 ரூபாய் இருந்த ஒரு குவார்ட்டர் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போ வந்து கோவிட் சமயம், கொரோனாவால் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும், ஃபுல் ஷட்டவுன், லாக்டவுனில் இருக்குது. லாக்டவுன் இந்த சமயத்தில் ஸ்டேட்டுக்கு வந்து இன்கமே இல்லை, கஜனாவுக்கு வந்து ஃபில் ஆகலை, கஜனா காலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஸ்டேட் பாலிசிக்காக 2 இடத்துல மட்டும்தான் இன்கம் வரும். ஒன்று ஃபியூவல், இன்னொன்று வந்து டாஸ்மாக். லாக்டவுன் இருந்ததுனால ஃபியூவலுடைய கன்சப்ஷன்ஸ் அதிகமாக இருக்க முடியாது. ஏன்னால் ரொம்ப குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் வெளியே போய்ட்டு உள்ளே வரணும், ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு உள்ளே போய்ட்டு போயிடணும். இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ஃபியூவலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது பெரிய அமௌண்ட் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லாமல் டாஸ்மாகை திறந்தார்கள். 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுமே டாஸ்மாக் தான் ஃபஸ்ட்டு திறந்தாங்க, கஜனா காலின்றதுனால. வந்து திறந்து வித்தின் ஒரு டேஸ் கணக்கு தான் நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், 90 ரூபாய் குவார்ட்டரை 110 ரூபாய்க்கு மாற்றினாங்க. செம்ம ஜம்ப், லீப் 20 ரூபா ஜாஸ்தி பண்ணாங்க. அப்போ 110 குவார்ட்டரு, அடுத்தது 120, 130, 140 ஆகிடுச்சு. இப்போ 140 ரூபா குவார்ட்டர். ஆஸ் பர் 2024 இப்போ வரையும் பார்த்தா 140 ரூபா குவார்ட்ரு, அதே 90 ரூபா குவார்ட்ரு. இப்போ 2023 அதே ரேட் தான் இருந்துச்சு மக்களே. இப்போது லெட்ஸ் டேக் ஆதவ அர்ஜுனா ஸ்டாட்ஸ். 30,000 கோடி 2021 சேல்ஸ் ஆனப்போ 90 ரூபா குவார்ட்ரு மட்டுமே மக்கள் வாங்கியிருந்தாங்கனால் 333 கோடி பாட்டில் வாங்கியிருக்கணும். இப்போ 2023 அதே, நான் சேல்ஸ் அதிகமே படுத்தலை, அதே 333 கோடி பாட்டில் வித்திருந்தா கூட 140 ரூபா ஒரு பாட்டில் அப்படிங்கிறப்போ எவ்வளோ இருக்கும் இப்போன்னு பார்த்தீங்கன்னா 46,000 கோடி சேல்ஸ் ஆகிருக்க வேண்டும் ஆஸ் பர் ஆதவ அர்ஜுனா ஸ்டேட்மெண்ட். ஆனால் இப்போ எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்னா 40,000 கோடி தான் ஆயிருக்கு. அப்போ 40,000 கோடி 46,000 கோடி வித்தியாசம், 6,000 கோடி சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. அப்போ விச் மீன்ஸ் வாட் அப்படின்னா ரேட் அதிகமாக இருக்குது. குடிப்பவர்கள், அது இன்னொன்று சொல்லிடுற மக்களே, இதனால் குடிக்கிறவங்களாம் குறைஞ்சனா கிடையாது, குடிக்கிறவங்க அதிகமாக ஆகியிருக்காங்க. ஏன்னால் இப்போ நான் சொல்கிற கணக்குப்படி பார்த்தாலுமே இங்கே உங்களுக்கு 24 ஹவர்ஸ் இன்றைய காலகட்டங்களில் டாஸ்மாக் திறந்திருக்கிறது. நீங்கள் எப்போ போனாலும் சரக்கு கிடைக்கும், பிளாக்கில் கிடைக்கும். காலைல 8 மணிக்கு ஒரு 5 பசங்க, இதை நான் கண்கூடாக பார்த்த விஷயம் அவங்களை பகிர்ந்துக்கிறேன். ஒரு 5-6 பசங்க சேர்ந்துறானுங்க, ஆளுக்கு 15 ரூபா போடுறானுங்க. எல்லாம் படிக்கிற பசங்க சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு 5 ரூபா 20 ரூபா. ஏன்னா வீட்டில் வந்து சாப்பிட்ணும், மிட்டாய் சாப்பிட்ணும், ஒரு 20 ரூபா கொடுத்துருவாங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்கிட்ட. அது 20 ரூபாயை வச்சுக்கிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து ஜாயிண்ட்டாக ஒரு குவார்ட்டரை வாங்கி குடிக்குதுங்க. ஸோ குடிக்கிற பசங்க, குடிக்கிற மக்கள் அதிகமாகிட்டாங்க, ஆனால் பாட்டில் சேல்ஸ் குறையுது. அப்போது குடிக்கிற மக்கள் அதிகமானாலும் அவங்கக்கிட்ட அது அந்த அளவுக்கு பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு முடியல. ஸோ பாட்டில் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, ஆனால் சேல்ஸ் அமௌண்ட் அதிகமாகிருக்கு, அவ்வளோதான். விச் மீன்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஏற்றுனதுனால சேல்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி காட்டுதே தவிர ஆக்சுவலாக பாட்டில் சேல்ஸ் அதிகமாகலை, சேலுடைய நெட்டு அதிகமாக இருக்குது. அப்போது இங்கே என்ன பார்க்க முடியுது மக்களே, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பார்க்கணும். உங்களுக்கு ரேட் அதிகமானதுனால மட்டும் இங்கே சேல்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு எடுத்துக்க முடியாது. இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பார்க்கலாம்.
இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன இந்த பாயிண்ட் வந்து இங்கே உடஞ்சி போயிடுச்சு. 30,000 கோடி 40,000 கோடி 10,000 crores அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு வருஷம் ஏறிட்டே போகுதுன்னாரு. வருஷம் ஏறிட்டு போகிறதுக்கான காரணம் பாட்டில் ஸ்லேஸ் கிடையாது, ரேட் ஏற்றிட்டு போகிறாங்க. அதான் உண்மையான காரணம்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்டே கனெக்டட் ஃபார் மோர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களே. நன்றி, வணக்கம்.